இந்தியா அமெரிக்கா உறவில் திடீர் விரிசல். குவாட் கூட்டணி என்னாச்சுன்னு தெரியுமா? கவனமா கேளுங்க. இந்த பிரச்சனை எப்படி தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை, முக்கியமா அஸ்ஸாம் செமிகண்டக்டர் திட்டத்தை பாதிக்கும்னு அடுத்த 60 வினாடிகளை பார்க்கலாம். இப்போ எல்லாரும் இந்தியா ஜப்பான் உறவு தான் அடுத்த பெரிய விஷயம்னு பேசுறாங்க. சமீபத்துல 2 நாட்டு தலைவர்களும் அடுத்த 10 வருஷத்துக்கான பாதுகாப்பு மற்றும் பொருளாதார திட்டங்களை அறிவிச்சாங்க. இது சூப்பர் செய்தி தான். ஆனா உண்மை என்னன்னா, அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு சமீபமா ரொம்பவே மோசமாகி இருக்கு. பாகிஸ்தான் விவகாரம், டாரிஃப் பிரச்சனைன்னு பல காரணங்கள். முக்கியமா குவாட், இந்தியா அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா நாற்கர கூட்டமைப்புல ஒரு பெரிய கேள்விக்குறி விழுந்திருக்கு. ஏன்னா அமெரிக்கா தன்னோட கவனம் இப்போ உள்நாட்டு பாதுகாப்புல தான் அதிகம்னு சொல்றதால இந்தோ பசிபிக் பகுதியில அமெரிக்காவின் இருப்பு குறைய வாய்ப்பு இருக்கு. இது சீனாவுக்கு சாதகமா போயிடுமோன்னு இந்தியாவுக்கு பயம் இருக்கு. இதுல ஜப்பான் ஏன் அதிகமா இந்தியா மேல முதலீடு செய்து தெரியுமா? ஏன்னா நம்ம நாட்டின் வடகிழக்கு மாநிலமான அஸ்ஸாம்ல டாடா செமிகண்டக்டர் ஃபெசிலிட்டி பெரிய அளவில் கட்டப்பட்டு வருது. இந்த பகுதி ரொம்ப முக்கியமானது. அந்த வடகிழக்கு மாநிலத்தின் பாதுகாப்பு சீனாவுக்கு எதிரான தடுப்பு சுவராய் இருக்கணும்னு ஜப்பான் நினைக்குது. ஏன்னா சிலிகுரி காரிடார்னு ஒரு குறுகிய நிலப்பகுதி இருக்கு. அதை சீனா தாக்கினா நம்ம வடகிழக்கு மாநிலங்களை பிரதான நிலப்பகுதியிலிருந்து பிரிக்க முடியும். அடடா, அதை தடுக்க தான் இந்தியாவுக்கு சொந்தமா பாதுகாப்பு தொழில்நுட்பம், டிஃபென்ஸ் R&D தேவைன்னு ஜப்பான் உதவி செய்யுது. இதுல ஒரு சுவாரஸ்யம், பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு நம்ம பிரம்மோஸ் ஏவுகணையை ஏற்றுமதி செஞ்சது கூட ஜப்பானுக்கு ஒரு பலமான நம்பிக்கையை கொடுத்திருக்கு. கூட்டணியை விட சொந்த பலம்தான் முக்கியம்னு இந்தியா நம்புது. ஆக குவாட் கூட்டமைப்பு லேசா ஆட்டம் காணும்போது ஜப்பான் இந்தியா பாதுகாப்பு தொழில்நுட்ப கூட்டணி தான் இந்தோ பசிபிக்ல ஒரு புதிய சக்தி மையத்தை உருவாக்குது. அடுத்த 10 வருஷத்துல இந்தியா தன்னோட அணுசக்தி விமானம் தாங்கி கப்பல் போன்ற பெரிய திட்டங்களை செய்யும்போது ஜப்பானின் பங்கு ரொம்பவே முக்கியமா இருக்கும். அமெரிக்காவை விட ஜப்பான் இந்தியா கூட்டணி தான் நமக்கு பெஸ்டா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த முக்கியமான தகவலை எல்லாரும் தெரிஞ்சுக்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க.